யூபிஎஸ்சி தேர்வு முடிவுகள் வெளியாகி இருக்கு. டாப் 50 இடத்துல 5 தமிழ் மாணவர்கள் வந்திருக்காங்க. நமக்கு எல்லாமே ஒரு பெருமை. 23வது இடத்துல சிவச்சந்திரன்ங்கிற நபர் வந்து இடம் பிடிச்சிருக்காரு. அதே மாதிரி தமிழ் வழியில எழுதின விருதுநகரை சேர்ந்த காமராஜ்ங்கிறவரும் வந்து வெற்றி பெற்றிருக்காரு. சங்கர் பாண்டியராஜன் வந்து வெற்றி பெற்றிருக்காரு. எல்லோருக்கும் வந்து பெரிய வாழ்த்துக்களை நம்ம வந்து சொல்லிக்கலாம். மொத்தம் தமிழ்நாட்டை சேர்ந்த 57 பேர் வந்து பாஸ் பண்ணிருக்காங்க. போன டைம் வந்து 45 பேர் தான், இந்த டைம் வந்து 57 பேருங்கிறது நமக்கு எல்லாமே ஒரு பெருமையான விஷயம் தான். ஆமா, நான் முதல்வன் திட்டம் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லியும் சொல்றாங்க. நான் முதல்வன்ல அந்த ஊக்கத்தொகை வாங்கினா 50 பேர்ல வந்து வென்றிருக்காங்கன்னு வந்து குறிப்பிடுறாங்க. ஒரு நல்ல விஷயம் தான். நான் முதல்வன்ங்கிறது ரொம்ப கண்டிப்பா ஒரு நல்ல திட்டம், நல்ல முன்னெடுப்பு அது. அதே மாதிரி இந்திய அளவுல முதலிடம் வந்து சக்தி தூபே அப்படிங்கிற ஒரு பெண் வந்து இடம் பிடிச்சிருக்காங்க முதலிடத்தை. அதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா, அவங்க பேரண்ட்ஸ்லாம் என்ன சொல்றாங்கன்னா, ஃபுல் நேரம் ஃபுல் உழைப்புன்னு அவங்க உழைச்சதுக்கு தான் இது காரணம். இந்த கிரெடிட் எதுவுமே நாங்க எடுத்துக்க விரும்பல. அவங்களுக்கு மட்டுமே சேரணும் அப்படின்னு சொல்லிலாம் பேட்டிலாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. இவங்க உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவங்க தான் இந்த சக்தி தூபே. அதே மாதிரி நமக்கு பிடிச்ச எழுத்தாளர் நீரதிகாரம் எழுதிய வெண்ணிலா மேடத்துடைய மகள் இந்த யூபிஎஸ்சி எக்ஸாம்ல 546வது இடத்தை வந்து வாங்கி அவங்க வந்து ஜெயிச்சிருக்காங்க. கவின் மொழி. எல்லோருக்கும் ஜெயிச்ச எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் வந்து சொல்லிக்கலாம்.